வழக்குகளில் தண்டனை பெற்ற அரசியல் தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை என நடுவண் அரசு தெரிவித்துள்ளது. குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 6 ஆண்டுகள் வரை தண்டனை விதிக்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வழிவகை செய்துள்ளது. இந்த தண்டனையை வாழ்நாள் தடையாக மாற்ற நடுவண் அரசுக்கு ஆணையிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. மனுவை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள், இது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சார்ந்த விவகாரம் என்பதால் நடுவண் அரசின் தலைமை வழக்குரைஞர் உதவ வேண்டும் என அறிவுறுத்தினர். மனு தொடர்பாக நடுவண் அரசும் தேர்தல் ஆணையமும் 3 வாரங்களில் உறுதிமொழி ஆவணத்தை தாக்கல் செய்ய ஆணையிட்டு விசாரணையை ஒத்திவைத்திருந்தனர். இந்நிலையில் நடுவண் அரசு தனது நிலைப்பாட்டை உறுதி ஆவணமாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதில் வழக்குகளில் தண்டனை பெற்ற அரசியல் தலைவர்கள் தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் முடிவு செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே உண்டு என்று கூறப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தண்டனை பெற்றால் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற தற்போதைய சட்டமே பொருத்தமானதாக உள்ளது என நடுவண் அரசு தெரிவித்துள்ளது. வாழ்நாள் தடை என்பது மிக கடுமையானதாகவே பார்க்கப்படும் என்றும் நடுவண் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மக்கள் பிரதிநிதிகளை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரத்தை நாடாளுமன்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது என்றும், தேவைப்பட்டால் இந்த அதிகாரம் பயன்படுத்தப்படும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் நடுவண் அரசு தெரிவித்துள்ளது.